கிச்சனில் பனீர் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வீட்டிலையே ஈஸியாக டேஸ்டியாக இந்த பனீர் ஜாமுன் செஞ்சிடலாம். இனி வரப்போகிறது ஃபெஸ்டிவல் சீசனுங்கிறதுனால நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் கூடவே புதுமையாக இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பனீர் ஜாமுன் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு. திக்கான பால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் பனீர் வந்து தாராளமாக கிடைக்கும். அடுத்ததாக சுகர் 1½ கப் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இது பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ். இதில் கலரும் கிடைக்கும், ஃப்ளேவரும் கிடைக்கும். அதனால் இது எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை பாலில் சேர்த்து பனீர் திரிக்கும் போது இதை வடிகட்டாமல் சேர்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பல்ப்பு வந்து பனீரில் இருந்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம பனீர் ஜாமுன் செய்யும்போது அது புளிப்பாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதே மாதிரி லெமன் ஜூஸ் அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து டைல்யூட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா புளிப்பு ரொம்ப தெரியாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் நல்லா காஞ்சிட்ருக்குது. பாலில் கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்கக்கூடாது. பால் நல்லா பொங்கி வரும்போது ஃப்ளேமை குறைச்சி சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. மெதுவாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்ம ரொம்ப கிளறி எடுத்தோம் அப்படின்னா பனீர் வந்து சின்ன சின்ன பீஸாக உடஞ்சி போயிடும். அப்புறம் பனீர் ஜாமுன் கரெக்டான ஒரு ஷேப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்காது, நல்லா இருக்காது. இது மாதிரி மெதுவாக கலந்து விட்டிங்கன்னா பனீர் கொஞ்சம் பெரிய பீஸாக கிடைக்கும். அதே மாதிரி பாலில் இருந்து பனீர் முழுசாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் தனியாக பனீர் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. அந்த தண்ணீரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் டைரெக்டாக வடிகட்டாமல் இதுக்கு மேலே ஒரு மஸ்லின் கிளாத் போட்டுட்டு அதில் நம்ம பனீர் சேர்த்து வடிகட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு பனீர் கிடைக்கும். ஸ்டவ்வில் இருந்து இறக்குனதுமே நம்ம இதை வடிகட்டி எடுத்துடணும். இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால அந்த பனீரில் கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதோடு நம்ம பனீர் ஜாமுன் செஞ்சோன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். கோல்டு வாட்டர்லாம் வேண்டாம். சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய நார்மல் வாட்டர்லேயே இதை அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கூடுமான வரைக்கும் கையிலேயே நல்லா பிழிஞ்சு எடுக்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டான இடத்துல இதை கட்டி தொங்க விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1½ கப் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணீர் சேர்க்கணும். இப்போ 3 கப் தண்ணீர் இதில் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா சுகரெல்லாம் கரைச்சதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். சுகரில் தூசியெல்லாம் இருக்கிறதுனால எப்போவுமே நம்ம சுகர் சிரப் செய்யும்போது அதை கரைச்சி வடிகட்டிட்டு தான் நம்ம காய்ச்சணும். கம்பிப்பாகு வர்ற அளவுக்கு நம்ம இதை காய்ச்ச தேவையில்லை. ஓரளவுக்கு கொதித்து வந்தாலே போதும். நம்ம இதில் ஜாமுன் சேர்த்து கொதிக்க விடும்போது சுகர் சிரப் இன்னும் கொஞ்சம் திக்காகிரும். வடிகட்டி வச்சுருக்கிற பன்னீரை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுறலாம். இப்போ பன்னீர் ரொம்ப ட்ரையாக இருக்குது. இதை நம்ம தேய்ச்சி எடுக்கணும். நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுக்கணும். இப்போ இந்த பனீரோட 2 டீஸ்பூன் பால் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு பைண்டிங்காக தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். கார்ன்ஃப்ளவர் ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா பனீர் ஜாமுன் வந்து ரொம்ப ஹார்டாயிரும், நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்காது. ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பால் பவுடர், கார்ன்ஃப்ளவர்லாம் இந்த பனீரில் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த பனீரெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது. இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு கொண்டு வரணும். நம்மளோட உள்ளங்கை வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை அழுத்தி தேய்ச்சி பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டான ஒரு பனீர் கிடைக்கும். இது மாதிரி கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பனீர் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்கலாம். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம இதை நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் சாஃப்டான பனீர் கிடைக்கும்.
பன்னீர் எல்லாம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸு சேர்த்துக்கலாம். நான் எதுக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் இதில் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, தனியாக ஃபுட் கலர் எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை. இதிலையே கலரும் கிடச்சிருது, ரோஸ் ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடச்சிருது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸு சேர்த்துக்கோங்க. பன்னீர் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க. உள்ளங்கையில் வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம, அதே சமயம் நல்லா ஸ்மூத்தாக எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கொண்டு வாங்க. நான் இன்றைக்கி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்து செஞ்சிங்கன்னா பன்னீர் ஜாமுன்லாம் ரொம்ப ஹார்டாயிரும், சாஃப்டாக வராது. ரொம்ப முக்கியமான டிப் இது. அதே மாதிரி எல்லாம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற பன்னீர் ஜாமுன் மாதிரியே இருக்குதா? டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பன்னீர் ஜாமுன் எல்லாம் சுகர் சிரப்பில் வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சுகர் சிரப் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஜாமுனை அதில் சேர்க்கணும். சுகர் கரைஞ்சிது நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா பன்னீர் ஜாமுன் கொஞ்சம் கூட வேகாது. அதே மாதிரி சுகர் சிரப் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சுகர் சிரப்போட கொதியெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அதில் பன்னீர் ஜாமுன் சேர்க்கணும். சுகர் சிரப் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே பன்னீர் ஜாமுன் சேர்த்துட்டோம் அப்படின்னா பன்னீரெல்லாம் உடஞ்சி போயிடும். அப்புறம் மொத்த பொருளுமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக செய்யுங்க. சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்கிற டிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம ஏற்கனவே ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. இடையில மெதுவாக கொஞ்சமாக கலந்து விட்டுருங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் வேகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா டபுள் சைஸில் வந்திருக்குது. இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பக்குவம். நம்ம சேர்த்த பன்னீர் ஜாமுன் எல்லாமே டபுள் சைஸாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பன்னீர் ஜாமுன் எல்லாம் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது இந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும். இந்த பன்னீர் ஜாமுன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.